சோளிங்கர் முன்னாள் எம்எல்ஏ திமுகவில் இணைகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அமமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படாததால் அதிருப்தியில் இருந்த பார்த்திபன் கட்சியிலிருந்து விலகினார். இந்நிலையில் அவர் திமுகவில் இணைகிறார். விவரங்களோடு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். கூடுதல் தகவல் அன்புச்செல்வன். அதாவது இதற்கு முன்பாக அதிமுகவில் இருந்து அதற்கு பின்பாக அமமுக இருக்கக்கூடிய பார்த்திபன் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக அண்ணா அறிவாலயத்திலிருந்து திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் பிரதானமாக அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அமமுக சார்பாக மாவட்ட செயலாளரும் அந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏவும் இருந்தக்கூடிய இருந்துதான் நமக்கு இடம் கிடைக்கும் என்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு நினைந்து கொண்டிருந்தது. ஆனால் அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் பிற கட்சிகளுக்கு செல்ல வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் கடும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிலையில் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் தான் இன்று அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக அண்ணா அறிவாலயத்திற்கு வர இருப்பதாக கூறப்படுகிறது. மிக முக்கியமாக பல்வேறு அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து திமுகவில் இணைவதை நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக பார்த்திபன் இணைவதற்கான அண்ணா அறிவாலயத்திற்கு வர இருக்கிறார். அவரை பொறுத்தவரை முன்னாள் அதிமுகவின் மிக முக்கியமான பொறுப்புகளில் இருந்தக்கூடியவராக இருந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக பார்த்திபன் அண்ணா அறிவாலயத்திற்கு வருவார். முதலமைச்சர் இல்லத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இன்று வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க சொல்லப்படுகிறது. அதிமுகவில் 2016ஆம் ஆண்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டதற்கு பின்பாக அதிலிருந்து தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருந்த ஒரு பார்த்திபன் இந்த நிலையில் தான் அதிலும் அதிருப்தி ஏற்பட்டதை தொடர்ந்து திமுகவில் இணைவதற்காக அண்ணா அறிவாலயத்திற்கு வர இருக்கிறார்.